ஏய் அச்சு அச்சு நான் ஏத்தவா என்னத்தா ஆக போகுது? ஆஹா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். இந்த வண்டி எப்படி அசால்ட்டை எத்தனை பேர் ஏற்றிட்டு போகுது பாருங்க. எப்பா சிரமம் தாங்க. தெரியல, இங்கே ஏதோ போலீஸ்காரங்க நடக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க என்ன பிளான் தெரில. காந்தலூர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம எதுவும் பிளான் பண்ணலை. வேறு ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். இங்கே ஏதோ ஒரு செக் போஸ்ட்டுங்க. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க கேரளா பீப்புள்ஸ். இந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்குங்க. அந்த கீழே நம்ம அந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு. இங்கே செம்ம கூலிங்காக இருக்குது. நல்லா அந்த பைன் ஃபாரஸ்ட்டு ஸ்மெல்லு செம்மையாக அடிக்குதுங்க. தெரியல, இங்கே ஏதோ போலீஸ்காரங்க நடக்கிறாங்க. போக விட்றாங்கன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக விடலன்னு பார்த்துக்கலாம். மக்களே, இப்போ நம்ம காந்தலூரில் இருக்கோம். இங்கேருந்து பிரம்மலம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே போயிட்டுருக்கோங்க. இந்த ரோடு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேங்க. நம்ம யூனிகான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம செல்லக்குட்டி அசால்ட்டாக அடித்து போயிட்டே இருப்போம். தேர்டு கியர்லேயே வந்து வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரேக்கிங் கண்ட்ரோல் கிடைக்கும். நியூட்ரு பண்ணிடக்கூடாது எப்போயுமே. ஜீப்பு தாங்க அடித்து நகட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பாருங்கள் இந்த பிளேஸை. அப்பா, அங்கேருந்து பாறை உருண்டு வந்தால் என்ன ஆகுறது? தேன் கூடு இருக்குங்க. தேன் எடுக்கிறாங்க போல். சூப்பருங்க. சரி போவோம். இந்த மாதிரி ஜீப்பு பின்னாடி போனோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டில் வர ஜீப்பு இடம் கொடுத்துரும். ஜீப் இல்லாமல் போனோம்னா அடித்து தம்சம் பண்ணிடுவாங்க நம்மளை. மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:47. இப்போ வரையும் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி 160 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்கு. ஆஃப் ரோடு, ஸ்லோப் ரோடு, எல்லா ரோடும் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பையன். வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக மரக்கட்டை ஏற்றத்துக்கு லோடுக்கு வச்சுருக்காங்க போல். எல்லாம் மகேந்திரா தாங்க. இந்தியன் ரோடுக்கு ஏற்ற வண்டி மகேந்திரா. பாருங்கள் எத்தனை ஜீப்பு வருதுன்னு. ஓ சாமி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். அவ்வளோதாங்க, கடந்தாச்சு. இதில் போகணுமா? எப்படி ப்ரோ போகணும்? இப்படி போகணுமா? ஆ 200 மீட்டரா? சரி போகலாம் வாங்க, போயிடலாம். போகக்கூடாதாம். போகக்கூடாதாங்க. அப்படியா? போக முடியாது. போயிடலாம் வாங்க. நீங்கள் நடந்து வரீங்களா? சரி ஓகே. சரி நாங்கள் போகிறோம். சரி ஓகே. நாங்கள் 2 பேரும் அடித்து போக போகிறோங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் ஜீப் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆஃப் ரோடுங்க. ரிட்டர்ன் ஏறுறப்ப தான் தெரியும் யூனிகான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு. எவ்வா செம்ம ஆஃப் ரோடுங்க. ப்ரோ போயிடலாம் வாங்க. என்னத்தான் ஆக போகுது? ஆஹா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். பாவத்தை போனேன் 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 போங்கண்ணே 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 போங்கண்ணே. இந்த வண்டி எப்படி அசால்ட்டை எத்தனை பேர் ஏற்றிட்டு போகுது பாருங்க. எப்பா
ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குங்க, போகிறது சிரமம் தான் போல் இருக்குது. ப்ரோ போயிடலாம்ல? ஏய் இருங்க, வரேன் 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 வரேன். ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குங்க அந்த ரோட்டு, எப்படி ஏறுறதுன்னு தெரில. வரீங்களா? ட்ரை பண்ண ரொம்ப சிரமம் தான் போல். இல்லை இல்லை, அந்த ஒருத்தர் மட்டும் ரெட் கலர் யூனிகான் வராரு. இறங்கிடுவாரா ரெட் கலரு? வரீங்களா போகிறீங்களா? சரி வாங்க, அவர் போய் ஹெல்ப் பண்ணுவோம். கொஞ்சம் பார்த்து போங்க போங்க போங்க. சிரமம் தாங்க. பார்த்து பார்த்து பார்த்து. இதுக்கு அங்கிட்டு ரோடு இந்த மாதிரி தான் இருக்குமா எப்படி தெரில, எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஜீப் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. அசால்ட் அடிச்சு ஏறிடுது. பாருங்க 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 பாருங்க. பறக்க விடுறாங்க ஜீப்பை. அடுத்த ஜீப் வருது, அடுத்த ஜீப் வருது. போங்க 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 போங்க. பாருங்க மகேந்திரா மட்டுமே தாங்கும் போல, மற்ற வண்டி முடிஞ்சு போயிடும். அடுத்த வண்டி வருது. ஓகே ஓகே ஓகே, ஸ்லோ பண்ணிட்டாரு, ஏறி போயிருமா? அசால்ட்டாக ஏறுதுங்க. அப்பா அடிச்சு நகட்டி ஏத்துறாங்களேங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க வண்டி அசால்ட் அடிச்சு ஏறி போயிடுச்சு. ப்ரோ மெதுவாக போகிற வண்டி சூப்பராக ஏறி போகுது, ஸ்பீடாக போகிறேன் பறக்க விட்டு போகிறேன். டயர் ஒரு சைடு போகுது, இங்கிட்டு ஒரு டயர் சுத்தமாக. நாங்கள் இறக்குனதே பெரிய விஷயம். ஆமாம், அதெல்லாம் கொண்டு கீழே மட்டும் போடவே மாட்டேன். டயர் ஒரு பக்கம் போயிடுது. எப்படி இதுலலாம் வீல் பேரிங்கி தாங்குது என்னன்னு தெரிலங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. ஐயோ இழுக்குது ஒரு பக்கம். வேற லெவல். இந்த ரோட்டில் நான் வர்றேன், நீங்கள் கூட இருங்க. விழுகிற மாதிரி தான் கேட்ச் பண்ணிடுங்க. மெதுவாக அப்படியே போவோம். ஓகேங்க, திருப்பி இந்த ஆஃப் ரோட்லேயே போவோம். கிளச்சிலையா? ஓகே ஓகே. இருங்க, நியூட்ரலில் இருக்கு வண்டி. ஓகே 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 ஓகே. இல்லை விடுங்க விடுங்க விடுங்க, வந்துட்டேன். அப்படியே மெதுவாக போகலாம். வந்தாச்சுங்க. இதுக்கு அங்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே. கீழே விழுகிற மாதிரி இருந்தால் கேட்ச் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம இனிக்காலம் எப்படிங்க விடலாம்? ஆஃப் ரோடில் அடிச்சு நகட்டிடுவாங்க அசால்ட்டா. சூப்பருங்க. இந்த வந்தாச்சு இல்லை வியூ பாயிண்ட்டு, இதுக்கு எதுக்கு போட்டு சிரமப்படுத்திக்கிட்டு? வந்துட்டோம்ங்க வியூ பாயிண்ட்டு. ஆகாக காகா. இங்கே டிக்கெட்டா என்னன்னு தெரியலையே. டிக்கெட் தான் போல, அவ்வளோதான். அதுதான் வியூ பாயிண்ட் வந்துருச்சுங்க. அவங்க வரட்டும், அப்படியே போயிடுவோம். பைக் அங்கே தான் நிப்பாட்டினுவாங்க, அவ்வளோதான் ஆஃப் ரோடு. இதுக்கப்புறம் பைக்கை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க.
ஓகேங்க, நம்ம செல்ல குட்டியை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வியூ பாயிண்டில் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மரம் அப்படின்ற வியூ பாயிண்ட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிது. அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மரம் வியூ பாயிண்ட்டு தான் போகிறோம் மக்களே. அங்கே போயிட்டு போகிற வழி எப்படி இருக்குது, ஆஃப் ரோடில் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பிரம்மரம் ஷூட்டிங் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 20 ரூபாங்க. அப்படியே இங்கிட்டு தான் போகணும். ப்ளீஸ் டோன்ட் பிக் த கிராஸ். புல்லை பிடுங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கங்க. மேலே ஏதோ போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. மேலே போயிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல். அதுக்கு 100 ரூபா. இந்த வழி எப்படி போகுது பார்த்தீங்களா, செம்மையாக போகுது பாருங்கள். சைடில் ஃபுல்லாக கிராஸு, நடுவில் வந்து பார்த்து. நம்ம இங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா, மேகமலை. அந்த இடத்துல வந்து மகாராஜா மெட்டில் எப்படி பிளேஸ் இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க இந்த ஏரியா. மகாராஜா மெட்டு நம்ம மேகமலை வீடியோ வந்து உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் இருந்தாலே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம பைக் கிட்ட வந்தாச்சு மக்களே. திருப்பி நம்ம வந்து இறங்கின வழியில் மறுபடியும் ஏற போகிறோம் ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கோ. இருங்க, மிரரை திருப்பிக்கிறேன். ஆஃப் ரோடு வரப்போகுதுங்க. எப்படி செங்குத்தா ஏறுது பாருங்க, செங்குத்தா. அந்த ஜீப்பு போய்க்கிட்டோம், வழி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இருங்க, வழி விட்டதுக்கப்புறம் நம்ம போவோம். 2 ஜீப்பு வருதா? ஆமாங்க, அந்த ஜீப்பு வந்துடட்டும், அதுக்கப்புறம் போயிடலாம். இப்போ ஆஃப் ரோடு கிராஸ் பண்ணிடுவோங்க. வண்டி ஏங்க 45 டிகிரியில் ஏறுதுங்க இந்த ரோடு. ஐயோ, ஜீப்பு வேற வருது. வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஜீப்பு. இப்போ நான் கொஞ்சம் கீழே விழுந்திருப்பேங்க. அந்த ஜீப்பு போனதுக்கப்புறம் தான் போக முடியும், இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஓகேங்க, போகலாமா? போகலாம் 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 போகலாம். ஏறிடுமா? ஏறிடுவோமா? வாங்க போவோம். இன்னைக்கான் இல்லை, போயிடலாம். ஏற மாட்டேங்குதுங்க. ஏறிடுச்சு. இன்னைக்கான் ஏறிடுடி செல்லக்குட்டி. ஏற்றிட்டேன். ஆனால் ரொம்ப சிரமம் தாங்க, ரொம்ப சிரமப்படுத்தினேன் செல்லக்குட்டியா. இதுக்கப்புறம் வர்றவங்க எப்படி வராங்கன்னு பார்ப்போம். அவர் எப்படி வராருன்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, ஈஸி தான், ஈஸி. ஏறி விட்டது. அந்த யூனிகான் ஏறிடுச்சு. அவர் 4-5 பேர் பிடிக்கணும். அச்சோ, அண்ணே விழுந்துட்டாரு. என்ன ப்ரோ, நான் ஏத்தவா? ஓகே, நம்ம ஏற்றிடுவோம். அப்படியா? கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்கோங்க. செல்ஃப் எடுக்காதா? ஏற்றுவோமா? ஃபுல் கிளச்சு. அண்ணே ஃபுல் கிளச் வச்சுருக்காரு. ஐயோ, ரொம்ப சிரமப்படுதுங்க. ரொம்ப சிரமப்படுது.
ஏறிவிட்டது. ஏற்றிட்டோங்க. ப்ரோ இருங்க, என் வண்டி எடுக்கணும். ஐயோ ஜீப் வருது. பைக் மாட்டிக்குமான்னு தெரியலையே. மாட்டலாம். ஜீப்பு பின்னாடி வருதுங்க. முடிஞ்சு ஆஃப் ரோடு. ரொம்ப சிரமம். ஏத்தியாச்சு. இறங்கி ஏத்தியாச்சு. திறமை. ஃபுல் கிளச் வச்சுருக்கீங்க? ஏன்? ஓ, நம்ம செல்லக்குட்டி வேறு லெவல் ஆஃப் ரோடு ஏறிடுச்சுங்க. செம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடெலாம் நல்லா முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டு எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லாருமே யூனிகார்ன் லவர்ஸ். இவர் தான் விழுந்தாரு கீழே. தேங்க்யூ. ஒரு கட்டன் சாயா. மக்களே, அவ்வளோதான். இந்த காந்தலூர் ட்ரிப்பு முடிஞ்சு. பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ட்ராவல் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உங்கள் பிரவீன். பாய்.